உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். பன்னீர்செல்வம் ஆட்சியில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணைக்கு ஆணையிடாதது ஏன் என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. சென்னை திருமுல்லைவாயில் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய 21 பேரை விடுவிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அடுத்தடுத்து 2 பேர் தூக்கிட்டு தற்கொலை, காவல்துறை விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் இருக்கைகள் சேதமடைந்துள்ளதால் முதியவர்கள் அவதி. திருவில்லிபுத்தூர் அருகே சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். நீதிமன்ற ஆணைப்படி மனநல ஆய்வுக்கு வந்த மருத்துவக் குழுவுக்கு ஒத்துழைக்க கொல்கத்தா நீதிபதி கர்ணன் மறுப்பு. ராமேஸ்வரம் அருகே இலங்கையில் இருந்து படகில் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் பறிமுதல். திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் நினைவு நாளை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் இரத்த தான முகாம். திருப்பூர் வாவிப்பாளையம் அருகே இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத்துக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டதால் பரபரப்பு. மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் உண்ணாநிலை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காவல்துறை அனுமதி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.